தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இலங்கையை அதிர வைத்த ஒரு கொலை சம்பவம். அந்த கொலையில் ஈடுபட்ட இசாரா செவ்வந்தி அப்படிங்கிறவங்கள எப்படி நேபாளம் சென்று கைது பண்ணாங்க. இது முழுக்க முழுக்க எங்க நடந்தது அப்படின்னா, நீதிமன்ற வளாகத்தில், இலங்கையில நீதிமன்ற வளாகத்தில் இல்ல, நீதிபதிக்கு முன்னாலே வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டு கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டார். கொலை செய்தவுடன் கொலையாளிகளை பிடிக்கிற அந்த தனிப்படை அமைக்கப்படுகிறது. ரொகன் ஒலுகலா அப்படிங்கிற ஒரு அதிகாரியின் கீழ் இந்த குழு அமைக்கப்பட்டு எப்படி இசா செவந்தியை பிடிபட்டு மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான். முதல்ல இலங்கை முழுவதும் தேடுறாங்க, அங்க எங்கேயுமே கிடைக்கல. கொலை நடந்து 8 மாதங்கள் ஆகுது. இந்த கொலை எங்க நடக்குதுன்னா, மிக நேர்த்தியாக நீதிமன்ற வளாகத்துல நீதிபதியின் முன்பாக குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருந்த கணேமுல்ல சஞ்சீவக துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யறாங்க. இந்த துப்பாக்கி எப்படி நீதிமன்றத்திற்கு உள்ள போனது அப்படின்னு புலன் விசாரணையில தெரியறப்ப இந்த இசாரா செவந்தி அதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. இசாரா செவந்தி சட்ட புத்தகத்திற்குள்ளே துப்பாக்கி வடிவத்திலேயே அதை தோண்டி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள அந்த துப்பாக்கியை பதிச்சு வச்சு சட்ட புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தான் ஒரு சட்டத்தரணியை போல அந்த நீதிமன்றத்துக்குள்ள போறாங்க. போய் அவங்க தான் அந்த கொலை செய்யப்படுகிற, அந்த கொலை செய்த அந்த நபருக்கு அந்த துப்பாக்கியை கையளித்த மிகப்பெரிய குற்றத்தை செய்தவர் தான் இசாரா செவந்தி. இந்த இசாரா செவந்தியை எப்படி பிடிக்கிறாங்க, எந்த மாதிரியான நடவடிக்கையில உங்களை கொண்டு வரணும்னா, 8 மாதமாக திக்குமுக்காடி தெரியுது. எந்த விதத்திலையும் எந்த தடயங்களும் இல்லை. கிட்டத்தட்ட இலங்கையவே சல்லடை போட்டு சலிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இந்தோனேசியாவில் வைத்து கெகல்பத்ர பத்மே அப்படிங்கிற ஒரு, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாதாள உலக கும்பல் அப்படிங்கிறாங்க. அந்த பாதாள உலக கும்பலுக்கு ஒரு முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய அந்த கெகல்பத்ர பத்மே அப்படிங்கிறவரை இந்தோனேசியால வச்சு கைது பண்றாங்க. அவரை கூட்டிட்டு வந்து இலங்கைக்கு வச்சு உரின்னு உரிக்கிறப்ப சில உண்மைகள் வெளிவருது. அப்ப இந்த கொலை, கணமுல்ல சஞ்சீவருடைய கொலை எதற்காக நடந்தது என்றால், கெகல்பத்ர பத்மையுடைய அப்பாவுடைய கொலைக்கு மாறாக அதற்கு ஈடாக செய்யப்பட்ட கொலைதான் கணமுல்ல சஞ்சீவ கொலை அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப இதை யாரு செஞ்சா, எப்படி செஞ்சாங்க, எல்லா விவரத்தையும் கேட்கிறப்ப அதுல முக்கிய குற்றவாளியாக பதிவு செய்யப்படுறவங்க தான் இசாரா செவந்தி. அப்ப இசாரா செவந்தி இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு அவர் மூலியமா திரட்டும் போது, அவர் எனக்கு தெரியாது, ஆனால் ஜே.கே. பாய் அப்படிங்கிற ஒரு மூலியமா தான் அவங்க இலங்கையை விட்டு வெளியேறினாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன துருப்பம் மட்டும் கொடுத்திருந்தாங்க. பொதுவா இது போல கொள்ளைக்காரர்கள், சர்வதேச கும்பல், கொலை செய்யக்கூடிய கும்பல், முக்கியமா போதை கடத்தல் செய்யக்கூடியவங்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உண்மையாவே அவங்களுக்கே தெரியாது. ஜே.கே. பாய் அப்படிங்கிற வரைக்கும் தான் கெகல்பத்ர பத்மேவுக்கே தெரியும். அதற்கு மேல அவருக்கே தெரியாது. ஏன்னா அவங்களுடைய அந்த விதிகள், அவங்களுடைய நடைமுறைகள், அவங்களுடைய சூத்திரங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். அப்பதான் ஒன்றை தொடர்ந்து ஒன்றை உடனே பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுல ஜே.கே. பாயோட நிக்குது. அப்ப ஜே.கே. பாயை தூக்கணும்னா எல்லாம் கிடைச்சிரும்னு ஜே.கே. பாயை ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. அந்த ரகன் ஒகலே அந்த குழு முழுமையா அவங்களை ரீச் பண்ண முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா போய் கிட்டத்தட்ட இந்த மாதம் அக்டோபர் 10ஆம் தேதி 11ஆம் தேதி வாக்குல முக்கியமான இடமான நேபாளத்தை நெருங்கிடுறாங்க. முக்கியமா என்னங்க இதுல என்ன தெரிய வரணும்னு நினைக்கிறீங்க? சிசிடிவி கேமரா, மொபைல் போன், அவ்வளவுதான். முடிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு எந்த விசாரணையும் அந்த 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 அளவுல முடிஞ்சு போயிடுற அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லாமே இருக்குது. அதே போல சிசிடிவியுடைய பதிவுகள்ல இந்த இசாரா செவந்தி அவர்கள் நீதிமன்றத்தை சுத்தி உள்ள பகுதிகளில் எங்கெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஜே.கே. பாய் கிட்ட அந்த இசாரா செவந்தியுடைய மொபைல் போன் நம்பரை வாங்குறாங்க. நேபாள காவல்துறையிட்ட இருக்கக்கூடிய அனைத்து உதவிகளையும் உள்ளடக்கி நேரா நேபாளத்துக்கு ரஹான் உலகலா அப்படிங்கிற அந்த குழு வந்து போய் சேருது. அந்த குழு போய் சேர்ந்த மறுகணமே நேபாள காவல்துறை மிக முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய அனைத்து பாதுகாப்பு துறையும் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த அலைபேசி எங்க இருக்குங்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கண்டுபிடிச்சிடுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட நேபாளத்துல காத்மண்டுல இருந்து 18 கிலோமீட்டர்ல பக்தபூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இசாரா செவந்தி இருக்கக்கூடிய இடத்தை அதை காட்டுது. ஆனாலும் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள எந்த பாதுகாப்பு படையும் காவல்துறையும் உள்ள போகல. அதற்கு பதிலாக ஜே.கே. பாய் மூலியமாகவே
அவரை இசாரா செவந்திட்ட பேச வச்சு ஒரு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டிருக்கு, அதை வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி வெளியே அழைக்கப்பட்டு அவரை சுற்றி வளைத்து இந்த குழு அவர்களை கைது செய்ததாக சொல்லப்படுது. கைது செய்த பின்னர் அவர் இலங்கைக்கு கொண்டு வரப்படுறார். ஆனால் கைது செய்ததுல இருந்து அவர் இலங்கை மண்ணில் வந்து அவர் கொண்டு வந்து இறக்குற வரைக்கும், இறங்கி போற வரைக்கும் கூட இசாரா செவந்தி தான் இதை செய்தாரா அப்படிங்கிற எந்த தடையும் இல்லாம மிகவும் இயற்கையாக சாதாரணமாக சிரித்து கொண்டு வந்திருக்கிறார். இதை விட முக்கிய தகவல் என்ன சொல்றாங்கன்னா, ரோஹன் முகைலே அவர்கள் அந்த இடத்தை நெருங்கி அவரை கைது பண்ண உடனேயுமே இசாரா செவந்தி உலகலை சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதா சொல்லப்படுது. அவரும் மாறாக வாங்க மேடம் நம்ம நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லப்படுதுன்னா, அவருடைய சிரிப்புக்கு பின்னால இரண்டு விஷயங்கள். ஒன்று, அவர் சிரித்த முகத்துடன் இருக்கிறார் என்றால் அவர் செய்த இந்த செயலுக்கு பின்னால் ஒரு முக்கிய தலை பின்னால் இருக்கணும், ஒரு விஷயம். இல்லை என்றால் என்றைக்குனாலும் பிடிபட்டோம்னாலும் அதை ஏத்துக்கணும். பிடிபடலைன்னா அதான் சொல்லுவாங்கல்ல, கட்டி இழுப்போம் வந்தா மழை போனா மசுருன்னுவாங்கல்ல, அந்த ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கணும். இந்த சிரிப்புக்கு பின்னால் அவர் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கும்போது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஏதோ நேபாளத்துக்கு சுற்றுலா போயிட்டு திரும்பவும் தாய்நாட்டுக்கு திரும்பின மாதிரி தான் அவருடைய நடவுடை பாவனைகள்லாம் இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதில் அடங்கி இருக்கணும். ஒன்று, மிகப்பெரிய விஐபி இதுக்கு பின்னால் இருக்கணும். இல்லை என்றால் வந்தா மழை போனா மசுரு, சரி போய் சேர முடியல, நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ஐரோப்பாவுக்கு தப்பி செல்வதற்காக தான் நேபாளம் சென்றதாக சொல்லப்படுகிறது. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது கைது செய்யப்படுறார். அப்ப வந்தா மசுரு போனா மழை, அது மாதிரிதான் இந்த காரியங்களை உள்ளடக்கித்தான் அவருடைய சிரிப்புக்கு பின்னால் இந்த கருத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறத எண்ணப்படுகிறது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எவ்வளவு பெரிய கொலை குற்றவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரனாக இருந்தாலும், சிசிடிவி, மொபைல் போன் இது ரெண்டு போதும் அவன் பிடிக்கப்படுவான் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு விஷயம் இல்லாமல் இந்த ரெண்டு விஷயத்தை வைத்தே காவல்துறையோ பாதுகாப்புத்துறையோ ஒருத்தரை கைது செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். இது போன்ற இலங்கையில இன்னும் பல விஷயங்களை சர்வதேச அளவில் அவங்க இது போன்ற கடத்தல் மன்னர்களை இது போன்ற அவங்க பாசையில சொல்லணும்னா பாதாள உலக கும்பலை பிடித்து கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையும் இதுல இருந்து தெரியுது. இசாரா செவந்தி விஷயத்துல இருந்து பெண்கள் அப்படிங்கிற விஷயத்திலையுமே கண்ணும் கருத்துமா இருக்கணும். இவங்க கோட்டை விட்டதே எங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு ஆண் உருவத்தில் உள்ள ஒரு குற்றவாளியை தேடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் பெண்களும் கொலை செய்ய கொள்ளை செய்ய தயாராக இருக்கிறார்கள்.